பிரியன், எப்படி புரிஞ்சுக்கிறது? நிர்பந்தம் இருக்கான்றது ஒரு சைடு, இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. ஆனா அவங்க பேசுறத பாக்குறப்ப வரவேற்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்பிருந்தே பாஜகவினர் தொடர்ந்து சொல்றாங்க வாங்க எங்க அணிக்குன்னு. எடப்பாடி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னே சொல்ற தன்மையும் பாக்குறோம். ஆனா விஜய் தரப்புல மௌனமா தான். என்ன எப்படி காட்சிகள் நகர்ந்துட்டு இருக்கு? இது இப்படி நகர்வது யாருக்கு சாதமா போகுன்றதும் பேசப்பட்டு இல்லை, அதாவது வெளிப்படையாக பேசப்பட்ட விஷயங்களை வச்சு தான் நம்ம ஒரு யூகத்துக்கு வர முடியும், ஒரு ஊகத்துக்கு வர முடியும் ஆக்சுவலாக. ஸோ விஜயோடைய ஒரு இதுவரையும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம பேச முடியும். ஓகே, கொள்கை எதிரி பாஜகன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பாஜக எத்தனை வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு பேசியிருக்காரு. தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாது, அது மாதிரி பாஜக தமிழக மக்கள் மனதில் ஒட்டாதுன்னு பேசியிருக்காரு. அப்புறம் அதிமுக பாஜகவோட வச்ச கூட்டணியை பொருந்தா கூட்டணி, ஊழல் கூட்டணிலாம் சொல்லியிருக்காரு. திமுக மறைமுக கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. வக்ஃப் போர்டு பில்லை எதிர்க்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாரு, பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய வெளிப்படையாக சொன்ன விஷயங்கள். ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தர் எடுத்த உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கொள்கை எதிரின்னு ஒருத்தரை டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அதிலிருந்து அவருடைய அரசியல் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதில் ஒரு குறைந்தபட்ச நேர்மையை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு குறைந்தபட்ச நேர்மையை நம்ம எதிர்பார்ப்போம். அவர் எடுத்தோடனே பாஜகவுக்கு போயிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு அழகாக அந்த தலைப்பை காயின் பண்ணிருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகர்த்தப்படுகிறாரா? அவர் நகரல, நகர்த்தப்படுகிறார். ஒரு பிரஷர். எஸ், சம்படி இஸ் கிவிங் பிரஷர். அது பாஜகவே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நகர்த்தப்படுகிறாரா? அவரா நகரல, நகர்த்தப்படுகிறாரான்னு கேட்குறீங்க. நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. இப்போ சிபிஐ என்கொயரிலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது மூலமாக நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து தனித்தன்மையோட விஜய் இருப்பாரானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது இன்னும் அவரோட எதிர்கால அரசியலை இன்னும் பெட்டராக கொண்டு போகும். ஆனால் இந்த இடைக்காலத்தில் இருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி அவரை நம்ம அணிக்கு இழுக்கணும்னு பாஜக அதிமுக ட்ரை பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுகவோட தாவேக்கா போகிறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை சார் யாருக்குமே. தாவேக்கா பாஜகவோட போகிறத பற்றி தான் திமுக அணியில் பல பேர் கவலைப்படுறாங்க. அந்த பாஜக இருக்கிற அணிக்கு தாவேக்கா போகக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறாங்க. ஆனால் இதை முடிவெடுக்க வேண்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் முடிவெடுக்கும். அவர் தாவேக்கா அணிக்கு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒரு இடம் மணி அவர்கள் சொன்னது, அரசியல்ல எப்படி வேண்டுமானாலும் நியாயம் கற்பிக்கலாம், கூட்டணின்னு வச்சுட்டு காரணங்களை சொல்லலாம். மணி அவர்கள் சொல்றது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு, ஏன் புலம்புறீங்கன்ற வார்த்தை ஒரு கனமான சொல்லுதான் அது விமர்சனம். ஒருவேளை அப்படி அவர் போயிட்டாருன்னா இவங்களுக்கு பெரிய நெருக்கடியா மாறி இருந்து பயப்படுறாங்களா? இல்ல, நான் அப்படி பார்க்கல. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி விஜய் பாஜகவை நோக்கி போயிட்டாரு வச்சுக்கோங்க, அதிமுக பாஜக போகமாட்டாருன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா 2006 2009 வரையும் 2 தேர்தல் பார்த்தார். பார்த்துட்டு 2011 தான் அதிமுக கூட்டணி அமைக்கிறார். 2 தேர்தல் ட்ரை பண்ணி பார்த்தார், ஒரு சட்டமன்றம் ஒரு பார்லிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்தார். இவர் எடுத்த உடனே கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு ஆளோட எந்த விதமான எலெக்ஷனும் ட்ரை பண்ணாம, அவருக்கு இருக்கிற ஆதரவு என்னன்னு தெரிஞ்சுக்காம எடுத்த உடனே பாஜகவோட போறாரு, பாஜக இருக்கிற அணிக்கு போறாரு அப்படின்னா, அதிமுக இருக்கிற அணிக்கு கூட அவர் போகலாம். பாஜக இருக்கிற அணிக்கு போறாரு அப்படின்னா அது ஒரு அபரேஷன் சொல்லுவாங்க, ஒரு தடுமாற்றம் தான் ஆக்சுவலா. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, அதிமுக பாஜக. போனா இந்த அணிக்கு தான் இந்த அணிக்கு போகணும்னா அதுல அதிமுக பாஜகவை கட் பண்ணிட்டு வருது அப்படின்னா தாவேகா போறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை இப்ப நான் ஒரு யூகத்துல தான் கேட்கிறேன், அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறும். இல்ல, அது திமுக கூட்டணி அது பிளஸிங் இன் டிஸ்கைஸ் திமுகவுக்கு. அது திமுகவுக்கு இன்னும் அந்த அணியை இன்னும் வலுப்படுத்துற ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா அங்கதான் பிஜேபி ஆன்டி பிஜேபி அணின்னு உருவாகும் தமிழ்நாட்டில். தமிழ்நாடே மொத்தம் பிஜேபி ஆதரவு, பிஜேபி எதிர்ப்பு. அந்த போட்டி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை ஆக்சுவலா. விஜய் போகணும். ஆமா, விஜய் போகணும்னு நினைக்கிறேன் நான். அவர் போகணுங்க. போய் பிஜேபிக்கு இங்க தமிழ்நாட்டில் என்ன எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். அப்பதான் கரெக்டா ஆன்டி பிஜேபி ஓட்டு அதுல தான் திமுக ஜெயிக்கிறாங்க. திமுக அணி எப்படி வலுவா இருக்கு? ஆன்டி பிஜேபி கார்டுல தான் வலுவா இருக்கு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளும் உஷாராயிடுவாங்க. இந்த அணியை நம்ம தோக்கடிச்சாகணும், அதிக சீட்டா வேண்டாம்ப்பா, எப்படியோ முதல்ல தோக்கடிப்பா, கொடுக்குற சீட்டை வாங்கி நில்லுப்பா அப்படின்னு நிற்பாங்க. கிட்டத்தட்ட திரும்பவும் களம் 24-19 தன்மைக்கு மாறிடும். பாஜக எதிர்ப்புன்ற அதனால விஜய்க்கு ஏற்படுற இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அரசியல்ல. எடுத்த உடனே அவர் ரொம்ப இழப்ப சந்திப்பார். அவர் முதல்ல வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மான்னு பாஜக அணியை விமர்சிச்சுட்டு அதில் போய் சேர்ந்தார்ல. முதல்ல தார்மீக ரீதியில் அது ஒரு பின்னடைவது ஆக்சுவலா. ரெண்டாவது எடுத்த உடனே 15-14% ஓட்டு அவர் இழப்பார், அந்த அணி இழக்கும். திருமணி, இப்போ பிரியன் அவர்கள் சொன்ன இன்னொரு கோணம்ன்றது, அப்படி விஜய் அவர்கள் போயிட்டா தனிச்சு விஜய்க்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பாஜகவுக்கு பதில் சொன்னா போகுன்ற தன்மை. அப்ப கிளியர் கட்டா பிரியுது. பாஜக ஆதரவு எதிர்ப்புன்னு தான் அணி இருக்கும். பாஜக அப்படின்றது அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற
ஒன்றையும் சொல்றதை எப்படி பார்த்து? இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஆட்டிடியூடும் அசம்பிளியும் வேறு மாதிரி இருக்கும் தான் நான் பார்க்குறேன். 19, 24 வைத்து நீங்கள் எடை போட முடியாது. இதுக்கு நடுப்புற வந்த 21 நீங்கள் எடை போடும். அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு தான் இங்கே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூனா. 19லையும் கிட்டத்தட்ட ஸ்வீப்பு, 24லையும் ஸ்வீப். 19ல் ஒரு சீட்டு தோத்தாங்க, 24 அது கூட இல்லை. பட் இடைப்பட்ட காலத்தில் வந்த அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் அவங்க அலையன்ஸ் ஜெயிக்குது. 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை, பிஜேபியை சுமக்கிறாங்க. 75 சீட்டுன்றது 13 லோக்சபா சீட்ஸ்க்கு ஈக்குவல். இந்த 26 தேர்தல் என்பது ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பது தானே ஒழிய மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது கிடையாது. இல்ல, ஒரு இடம் ஆன்டி பிஜேபி இருக்குது, நான் மறுக்கல, அதை குறைச்சு மதிப்பு இல்ல. அந்த இடத்துல பிரியன் சொன்ன ஒரு நுணுக்கமான இடம், விஜய் வந்து திமுக அரசுக்கு எதிராக வைக்கிற முழக்கம் இருக்குல்ல, அது விஜய்க்கு தனியா அவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவரு ஒரு நெருக்கடியா கூட இருக்கலாம். ஆனா எல்லாம் போனோடனே எல்லாம் ஒரு பேஸ்கெட்குள்ள தான் இருக்க போறாங்க. இல்ல, நான் அப்படி பார்க்கல. திமுகவுக்கு களமாடுறது ரொம்ப ஈஸி. இல்ல, அது ரொம்ப தவறான பார்வை நான் நினைக்கிறேன். அது உண்மையா இருந்ததுன்னா இவ்வளவு தூரம் புலம்பல் இருக்காது, இவ்வளவு தூரம் பதட்டம் இருக்காது. நான் சொல்றேன் முடிச்சிடறேன் ஒரு 30 செகண்ட். அதாவது 26ல் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா வந்து ஆன்டி பிஜேபியை காம்பன்சேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேற. இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்தா 40 சீட்டு இவங்க அடிப்பாங்க. பட் அசம்பிளி வேற, அசம்பிளி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இன்றைக்கு மக்களவை தேர்தல் வந்தால் திமுக கூட்டணி மறுபடியும் 40 சீட்டு எடுக்கும், 26ல் வந்தாலும் எடுக்கும். பட் 26 அசம்பிளி எலெக்ஷன் இஸ் டிஃபரெண்ட் பால் கேம். அந்த இடத்தில் பிரியன் சொன்னது, நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லி அவருடைய அரசியல் பயணத்துல இதுவரைக்கும் அவர் எடுத்த ஸ்டாண்ட் அனைத்தையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பாஜக எதிர்ப்பு தான். ஏங்க, அது விஜய் பிரியன் சொல்றாருல, வார்த்தை தவறி விட்டாய் அப்படின்றது. ஏங்க, யாருதான் அடிப்படை இல்ல, இந்த அளவுகோலை வச்சீங்கன்னா நீங்க வந்து யாருமே யாரோடையுமே கூட்டணி சேர முடியாது. காங்கிரஸும் திமுகவும் பேசாத பேச்சுக்கள் கிடையாது, அண்ணா திமுகவும் வந்து அவங்க பிஜேபியோட பேசாத பேச்சுக்கள் கிடையாது. இந்த மாதிரியான இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவல் பாலிடிக்ஸ்ல வந்து எனக்கு என்னமோ அது அதன் அடிப்படையில் இருக்காது. ஏன்னா நான் திரும்ப சொல்றேங்க, ஒரு ஃபுல் 5 இயர்ஸ் நீங்க கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு மக்கள் கிட்ட போகும்போது வேற பேராமீட்டர்ஸ் ஒர்க் பண்ணும். அப்படிதான் நான் பாக்குறேன். பேராமீட்டர்ஸ் வேறையா இருக்கும்ன்றதும் இது அசம்பிளி எலெக்ஷன்றப்ப ஈவன் 21 பாத்தீங்கன்னா கூட அந்த அதிமுக கூட்டணி வாங்கினது 75 சீட் தான். பட் அதுக்கு டபுளா 159 வாங்கினாங்க டிஎம்கே கூட்டணி, 159. எந்த இடத்துல அவங்க நெருங்கி வந்தாங்க? கிட்டத்தட்ட அது ஒரு பிராந்தியத்துல அசம்பிளி எலெக்ஷன்ஸே சொல்றேன். அசம்பிளி 75 தான், ஒரு மண்டலத்துல தான் அதிகமா வாங்குறாங்க. அதுவும் 41 இடம் வந்து கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்துல தான் வாங்கினாங்க. மத்த 38 மாவட்டங்கள்ல 31 மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப 1-2 சீட்லாம் வாங்கினாங்க. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுக்கு ஏன் அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம்னா, இங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோ சட்டமன்ற எலெக்ஷனோ மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்தில் துரோகம் பண்றாங்க, எந்த விதத்தில் அதிகாரத்தை பிடுங்குறாங்க, எந்த விதத்தில் ஃபண்ட்ஸ் கொடுக்காது இருக்காங்க, எந்த விதத்தில் கவர்னர் மூலமாக இடைஞ்சல் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழலுக்கு நடுவில் திமுக கவர்மெண்ட்டோடைய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவலாக பெனிஃபிட் ஆகிற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ப்ரோ இன்குபன்சியை உண்டாக்குன்றத திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான விஷயங்கள் நிறையா இருக்குது சார். திமுகவோட கவர்னன்ஸ் நல்லா இருக்கு. திமுகவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்களுக்கு அந்த விஷயம், பெண்கள் பாதுகாப்பு, காவல் மரணம், சிவகங்கை காவல் மரணம், இங்கே கள்ளக்குறிச்சி போதை மருந்து, இந்த விஷயங்கள், கள்ளச்சாராயம் விஷயங்கள், அப்புறம் ஆம்சாங் மரணம் போன்ற விஷயங்கள், இப்போ வந்து கரூர் விஷயங்கள், இதெல்லாம் ஒரு எக்ஸ்டேனியஸாக வந்து கவர்னன்ஸை தவிர மற்ற விஷயங்கள், திமுக மந்திரிகள் மேலே ஊழல் விஷயங்கள், அப்புறம் வந்து திமுக மந்திரிகள் பேசுகிற விஷயங்கள், பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சியை உருவாக்குறது ஆக்சுவலாக. ஆனா அவங்களோட கவர்னன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அது வந்து ப்ரோ இன்குபன்சி உருவாக்குறது. சோ அந்த கவர்னன்ஸ் வந்து ப்ரோ இன்குபன்சி உருவாக்குறது, வெளியில நடக்கிற இந்த சம்பவங்கள் வந்து ஆன்டி இன்குபன்சி உருவாக்குது. அப்ப இது ரெண்டுக்கும் போட்டி இருக்குல்ல, ப்ரோ அண்ட் ஆன்டி இன்குபன்சி இதோட சேர்ந்து ஆன்டி பிஜேபி மத்திய அதுவும் சேரும்போது திமுகவுக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இந்த போட்டியில. அப்போ சீமான் ஓரங்கட்டப்படுவார், சீமான் கண்டிப்பா ஓரங்கட்டப்படுவார். ஓகே, இந்த அணி ரெண்டுத்துக்கு தான் போட்டி இருக்கும். ஆக்சுவலா 3 அணியா வந்து இந்த 2 அணி பிரிஞ்சாலும் பாஜக அந்த தன்மை தான் இருக்கும். பாஜக அணி பாஜகவுக்கு எதிர்ப்பு அணி, அப்படிதான் போகுது. திரும்பவும் வரேன் மணி உங்கள்கிட்ட.